வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்லுமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. தெரிந்து செயல் வகை அதிகாரம். ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னால் நாம் எந்த அளவிற்கு தீர்க்கமாக சிந்திக்க வேண்டும், சிந்திக்காமல் மிக ஆழமாக அதனுடைய அடுத்த படிகளை பற்றி சிந்திக்காமல் செய்யும் முடிவுகள் எத்தகைய துன்பங்களுக்கு நம்மளை இட்டு செல்லும். இந்த அதிகாரம் என்னுடைய கண்ணில் பட்டதற்கே இன்னைக்கு நம்ம பார்க்க போற குறளும் அது சம்பந்தமாக என் மனதில் தோன்றிய ஒரு செயலும் தான் காரணம். ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த இதுல சொல்றாரு. நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு, நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பு அறிந்து ஆற்றாக்கடை. நன்று ஆற்றலுள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. நீ நல்லது செய்ய முயற்சி செய்யலாம். நீ செய்யும் முயற்சியினுடைய நோக்கம் நல்லது என்பதனாலேயே அந்த விஷயம் தவறாக போகாது என்பதற்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. அண்ட் இது எப்போ மெயினா அப்படின்னா, அவரவர் பண்பு அறிந்து ஆற்றாக்கடை. நீ செய்வது யாரை பாதிக்கிறதோ, யார் அந்த செயலை யார் செய்கிறார்களோ அவர்களுடைய பண்பு, அவர்களுடைய குணநலன்கள், அவர்களுடைய சூழ்நிலைகள் இதற்கு சரி வருமா, அந்த செயலுக்கு சரி வருமா என்று அவருடைய பண்பினை யோசித்து செய்தல். இப்ப நாம் ஒரு உதவி செய்வதாக இருந்தாலும் சரி, அது அவர்களுடைய பண்பிற்கு சரியாக வருமா என்று பர்சனாலிட்டி ஃபிட் அப்படின்னு சொல்றாங்க, அது எப்படி வரும் என்று யோசித்து செய்யவில்லை என்றால் நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு, உன்னுடைய நல்ல நோக்கங்களும் தவறாக சென்று முடியலாம். இதை யோசிக்கும் பொழுது, இந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுதே எனக்கு சமீபத்தில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு 2 வருடமாகவே என்னுடைய மகள் ஒரு நாய்க்குட்டி வாங்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. வீட்டில் வாங்கிட்டு வரணும்னு பல தடவை அதை யோசிப்போம், பேசுவோம். அப்புறம் சரி நம்மளால முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு விட்டுருவோம். ப்ளஸ் என்னுடைய ஒய்ஃப் அவங்களுக்கு கொஞ்சம் நாய் பயம் உண்டு. அவங்க சின்ன வயசுல அவங்களுக்கு நாய் அவங்களை துரத்தி இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்சஸ்னால நாய்க்குட்டி மேல ஒரு பயம் உண்டு. ஆனா திடீர்னு போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாள் சரி ஒருவேளை அவளுடைய பர்த்டே வருது, அதனால செஞ்சு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். போய் ரெஸ்கியூ சென்டர் போனோம். போய் அங்க ஒரு நாய்க்குட்டியை பார்த்தோம். பல நாய்க்குட்டிகளை பார்த்தோம். அது ஒரு நாய்க்குட்டி, ஹான்சல் அப்படின்னு ஒரு நாய்க்குட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு இங்க ஃபாஸ்டரிங் ப்ரோக்ராம்னு இருக்கு. 3 நாள் வச்சு பார்த்துட்டு நம்ம முடிவு எடுக்கலாம். அந்த பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அன்னைக்கே நாங்கள் அதை எடுத்துட்டு வந்துட்டோம். அந்த நாய்க்குட்டியை எடுத்துட்டு அடுத்த 2 நாட்களும் அது ஒரு குட்டி 8 வார குட்டி நாய். அது அப்படி ஒட்டுக்குச்சு. நம்முடைய என்ன சொல்றது, அது ஒரு குழந்தைய போல நம்மளை நம்புது, நம்மளை அப்படி ஒட்டிக்குச்சு. அதுக்கான ஒரு நாளைக்கு 8 தடவை அதை 8லேருந்து 10 தடவை அதை நம்ம வீட்டை விட்டு வெளியே கூட்டு போக வேண்டியது இருக்கு, பாத்ரூம் கூட்டு போக வேண்டியது இருக்கு. அதுக்கு ஒவ்வொரு முறை அது இன்னும் அது எந்த ட்ரைனிங்கும் கோத்ரூ பண்ணாத நாய்க்குட்டி. அதனால அது ஒவ்வொரு முறை அதுக்கு நம்ம ஃபுட்டோட ட்ரைனிங், அதோட விளையாடுறது, அது பைட்டிங் ஸ்பேஸ்ல இருக்கு. அந்த மாதிரி அது செய்வதுங்கிறது எவ்வளவு வேலை அப்படிங்கிறது, எவ்வளவு நேரமும் வேலையும் எடுக்கக்கூடிய எஃபர்ட் அப்படிங்கிறது நாங்கள் யோசிக்கல. அதை செய்வதற்கு எங்களுக்கு பொறுமையும், எனக்கு பெரும்பாலும் பொறுமையும் இருக்கா அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன்னா அதை யோசிக்கவே இல்லைண்ணா. எனக்கு ஆர்வம் இருந்தது. அதுவும் அந்த ரெஸ்கியூ சென்டர்ல அந்த நாய்க்குட்டிகளை பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு நாய்க்குட்டியாவது நம்ம கூட்டு வரணுங்கிற நல்ல நோக்கமெல்லாம் இருந்தது. ஆனா அதை செய்வதற்கு எனக்கு பொறுமையும் தகுதியும் இருக்கா, அந்த அளவுக்கு டைம் இருக்கா அப்படிங்கிறத நான் யோசிச்சேன்னா அதை யோசிக்கல. எடுத்துட்டு 2வது நாள் ரியலி ஓவர்வெல்ம். அதையும் சரியா பார்க்க முடியல. நம்முடைய கோவத்தை நம்ம மற்றவங்களை அதனால வரக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷனையும் 2 நாள் என்னால் ஒரு நாள் லீவ் எல்லாம் போட்டு கூட ட்ரை பண்ணேன். முழு நாளும் அது கூட ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணேன். நல்லதா இருக்கு, அதோட இருக்கிற நேரம் நல்லா தான் இருக்கு. ஆனா அது தவிர மீதி எதுவுமே செய்யாம எப்படி ஓட்டுறது? நம்முடைய பண்பை நம்ம அறிந்து முடிவு எடுக்காம ஒரு நல்ல நோக்கமும் ஒரு உணர்ச்சிகரப்பட்டு ஒரு முடிவு எடுத்தோம்னா அது என்னவா 2 நாள் கழித்து அந்த நாய்க்குட்டியை கொண்டு மீண்டும் அந்த பாஸ்டிங் பீரியட் முடியும் போது நம்ம திருப்பி கொடுக்குற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அது திருப்பி கொடுப்பது, அவ்வளவு ஒட்டிக்கிட்ட ஒரு உயிரை திருப்பி கொடுக்கறதுங்கிறது அவ்வளவு எளிமையான விஷயமா இல்லை. மனம் பூரா மிக கனத்த மனத்தோட தான் அதை கொண்டு போய் திருப்பி கொடுக்குற மாதிரி இருந்தது.
அதனால தான் தெரிந்து செயல் வகை. ஒரு ஒரு விளைவுகளை சிந்தித்து செயல்படுவதை பற்றி வள்ளுவர் சொல்ற அதிகாரம் ரொம்ப முக்கியம் தோணுது. நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து நோக்காக்கடை. நாம் நல்லது நினைத்தால் மட்டும் போதாது, அது நம்முடைய பண்பு நலன்களுக்கு ஒத்து வருமா, அல்லது நாம் யாருக்கு உதவி செய்கிறோமோ அவர்களுடைய பண்பு நலன்களுக்கு ஒத்து வருமா என்று சிந்தித்து முடிவெடுத்தல் மிக்க நல். சிந்திக்கலாம் நண்பர்களே, மீண்டும் நாளை சிந்திக்கலாம். நன்றி.